செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம், திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். நாள்தோறும் நாலடியார் என்ற தலைப்பிலே நாம் தினமும் 4 நாலடியார் செயல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புற்று அதன் பொருள் உணர்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று ஈயாமை என்ற அதிகாரத்தின் கீழே 4 பாடல்களை பார்ப்போம். 277, 278, 279, 280. இத்துடன் இந்த ஈயாமை அதிகாரமும் நிறைவு பெறுகிறது. 277. வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உய்ந்தார், இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார், உடந்தனை காய்ப்புய்ந்தார் கள்ளுதலும் உய்ந்தார், தம் கை நோவ யாப்புய்ந்தார் உய்ந்த பல. வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உய்ந்தார், இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார், உடந்தனை காப்புய்ந்தார் கள்ளுதலும் உய்ந்தார், தம் கை நோவ யாப்புய்ந்தார் உய்ந்த பல. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உய்ந்தார். பிறருக்கென்று உதவாத செல்வந்தர்களை விட அச்செல்வமே இல்லாத வறுமையாளர்களே பிழைத்துக் கொண்டவர்கள். ஏனென்றால் இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார். பொருளை வீணே தொகுத்து வைத்து பின் ஒருவருக்கு என்று இழந்து பின்னே வருகின்ற ஒருவருக்கு என்று இழந்து போனார் என்று உலகத்தவர் பழிக்கப்படுதல் இன்றி அவர்கள் பிழைத்துக் கொண்டனர். அதாவது பொருளை சேர்த்து வைத்துவிட்டு அதை யாருக்கும் கொடுக்காமல் அப்படியே வைத்து கொண்டிருந்தவர்களின் பணத்தை வேறு யாராவது எடுத்துக்கொண்டால், இவ்வளவு நாட்களாக இவர் யாருக்குமே இந்த பணத்தை கொடுத்ததில்லை, இறந்த பின் இவருடைய சொத்து பணம் எல்லாமே வேறு ஒருவரால் அனுபவிக்கப்படுகிறதே என்று உலகம் பேசக்கூடிய பேச்சிலிருந்து பொருளே சம்பாதிக்கவர்கள் அந்த பேச்சு அவர்களுக்கு வருவதில்லை என்பதை கூறுகிறார். அவர்கள் பிழைத்துக் கொண்டனர். உடந்தனை காப்பு உய்ந்தார். வருந்தி தேடிய பொருளை பின் காத்தலினின்றும் தப்பினார். பொருள் சேர்த்துவிட்டால் அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாத்தலும் அவர்களுக்கு இல்லை. பணமே இல்லை என்றால் எதை பாதுகாப்பது? பாதுகாக்கக்கூடிய வேலை அவருக்கு இல்லை. கல்லுதலும் உய்ந்தார். அதனை புதைத்து வைக்கும் பொருட்டு குழி தோண்டுவதிலிருந்தும் தப்பினார். முற்காலத்திலே பணத்தை சேர்த்து வைப்பதற்கு பானையிலே போட்டு காசுகளையோ, பொன் காசுகள், வெள்ளி காசுகள், இதை பானையிலே போட்டு அதை புதைத்து வைத்து விட்டுவார்கள். அதுவும் தன் மக்களுக்கும் மனைவிக்கும் தெரியாமல் எத்தனையோ பொருள்கள் புதைத்து வைத்து இருக்கின்றனர். இதை ஔவையார் கூட சொல்லியிருக்கிறார். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் என்று. ஆகையால் அவர்கள் புதைத்துவிட்டு எங்கே புதைத்தோம் என்றும் மறந்து விடுவார்கள், எதை புதைத்தோம் என்றும் மறந்து விடுவார்கள். நாள் ஆக ஆக மறதிகள் ஜாஸ்தி அதிகமாக வந்துவிடும் அவர்களுக்கு. இறந்து விட்டால் அந்த செல்வம் எல்லாம் யாருக்கும் இல்லாமலேயே போய்விடும். தம் கை நோவ யாப்பு உய்ந்தார். தம்முடைய கைகளால் நோவும்படி அதனை கட்டி சேமித்தலிருந்தும் தப்பினார். செல்வம் இல்லாதவர்கள் அதை கட்டி காக்க வேண்டிய தன்மை அவர்களுக்கு இல்லை. உய்ந்த பல. இன்னும் இவ்வாறு அவர்கள்
தப்பித்து கொண்ட வகைகள் பலவாகும் என்ற பொருளிலே பொருளே இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இத்தகைய நன்மைகள் என்று புலவர் குறிப்பிடுகிறார். ஈயாத செல்வர்களுக்கு இன்னல்கள் பல உண்டு என்கிறார் புலவர். ஈயாமையால் இல்லாமையோ இன்னும் பல உண்மையால் செல்வத்தின் இன்னலை எய்தார் வறிஞர். அவ்வாறு ஈயாதவர் உய்தவர் என்றார். உய்ந்தார் என்று பலமுறை வந்த வற்புறுத்தல் நோக்கி கொள்ள வேண்டும். உய்ந்த என்பது வினைப்பெயர் ஆகின்றது, கிளவியாகவும் வருகின்றது. அடுத்த பாடல் 278வது பாடல். தனதாகத்தான் கொண்டான் தாயத்தவரும் தமதாக பொழுதே கொடார். தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார். தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. தனதாகத்தான் கொண்டார் தாயத்தவர் தமதாய பொழுதே கொடார். தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார். தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தனதாக தான் கொடான். பொருள் தன்னுடையதாக இருப்பினும் அந்நிலையிலும் தான் பிறருக்கு வழங்குதல் இல்லை, வழங்கான். தாயத்தவரும் தமதாய பொழுது கொடார். அவனுக்கு பின் அவன் தாயத்தவரும் அப்பொருளை தம்முடையதான காலத்திலும் வழங்கார், கொடுக்க மாட்டார்கள். தனதாகும் முன்னே கொடுப்பின் அவர் கடியார். அப்பொருள் முன்னே தனக்கு என்று வந்தாவிட்டு தன்னுடையதாக இருக்க அந்நிலையில் அவன் பிறருக்கு ஒன்று வழங்கின் அத்தாயத்தார் அதனை நீக்கார். தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது தன் உரிமைக்கு பின் அத்தாயத்தவர் பிறருக்கு யாதேனும் வழங்கும் காலத்தில் தானும் அதனை நீத்தான். அவ்வாறு இருக்கும் பொழுது உரிமை உள்ள பொழுதே பிறருக்கு உதவியாய் வாழ்ந்து பயன் பெறாமையால் அதன் காரணம் யாதோ. இப்படி நன்மைகள் இருக்கும் பொழுது அதை செய்யாமல் விடுகிறார்களே, அதன் காரணம் என்ன என்று புலவர் கேட்கிறார். தனக்கு உரிமை உள்ள பொழுதே ஈந்து பயன் பெறுதல் நன்று. தம்மிடம் செல்வம் சேரும் பொழுதே அறவழிகளிலே அதை செலவழித்து விட்டால் அது தனக்கும் நல்லது, தன்னுடைய சந்ததிகளுக்கும் நல்லது என்கிறார் புலவர். ஈயாது தன் தாயத்தவர்க்கு வைத்ததலால் அவரும் பயன் பெறுதல் இல்லாமையினும் பின் உள்ளோர்களுக்கு வேண்டுமென்று இவற்றன்மை செய்து வைத்தலிலும் பயனில்லை என்றும் தமக்கு உரிமை இருக்கும் பொழுதே பிறரால் தடையில்லாத காலத்தில் பொருள் பயனை அடைதலே இனிதென்றும் விளக்கியபடியாங்கும் தலைமுறையாக பொருட்பயன் அளிக்குமாயின் கீழ்மக்களின் இயல்பு கூறி இந்நிலை எடுத்து இறக்கத்தக்கதென ஈயாமையின்
இழிவு இதனால் புலப்படுத்தப்பட்டது. பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான் நல்லது. அதுதான் நம்மளுடைய சந்ததியையும் வளர்க்கும் என்கிறார். 279வது பாடல். இரவலர்கன்றாக ஈவாராவாக விறகிற் சுரப்பதாம் வன்மை விறகின்றி வல்லவர் ஊன்ற வடியா போல் வாய் வைத்து கொள்ளச் சுரப்பாங்கீழ். இரவலர் கன்றாக ஈவாராவாக விறகில் சுரப்பதாம் வன்மை விறகின்றி வல்லவர் ஊன்ற வடியா போல் வாய் வைத்து கொள்ளச் சுரப்பதாங்கீழ். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இரவலர் கன்றாக ஈவர் ஆவாக விறகின் சுரப்பதாம் வன்மை. இறப்போர் கன்றுகளை ஒப்ப கொடுப்போர் ஆண்களை ஒப்ப பூரிப்புடன் குறையாது அளிப்பவர்களே கொடை எனப்படும். விறகு இன்றி வல்லவர் ஊன்ற வடி ஆபோல் வாய் வைத்த கொள்ளச் சுரப்பதாங் கீழ். அவ்வுயிர் கிளர்ச்சியின்றி கறக்க வல்லவர் தம் விரல்களை அழுத்தி நோவுண்டாக்க அது பெறாது பாலை ஒழுகச் செய்யும் ஆண்களைப் போல் சூழ்ச்சியுடையார் பல வாயில் வைத்து வருத்த கீழ்மக்கள் அதனால் தம் பொருளை கொட்டுவோர் ஆவர். மனமகிழ்ச்சி இல்லாமல் கொடுப்பதும் ஈயாமையை ஒக்கும். சில செல்வந்தர்களிடம் சென்றால் பொருள்களை ஒரு பள்ளிக்கோ இல்லை கோவிலுக்கோ இல்லை மருத்துவ வசதி செய்வதற்கோ பொருளை கேட்டோம் என்றால் அவர்கள் மனமில்லாது கொடுப்பார்கள். அந்த மனமில்லாமல் கொடுக்கும் பொழுது அந்த கொடை அதற்கு உண்டான பயன் அவருக்கு சேருவது இல்லை என்ற கருத்தை இதிலே விவரிக்கிறார் புலவர். விறகென்றது கிளர்ச்சி, வெண்குடை விறகுளிப்ப என்படிப்ப போல என்றார். ஈவோர் செல்வம் மறாது பெருகி வருதலின் பின் ஓமையில் இவ்வடிகள் வடித்தல் கூறினாலும் கீழ்மக்கள் இயல்பு கூறுதல் கண்டு காப்பதும் கீழ் என்னுமிடத்தும் சுரப்பது என்று சொட்டுவது என்றும் உரைத்திருக்க இதை காண வேண்டும். கீழ் என்பது சுரப்பதற்கென்றும் அகிரிணையில் முடிவில் நின்றது. வாய் வைத்தல் சூழ்ச்சி செய்து என்னும் பொருட்டு. இதிலே சில பேர்கள் திட்டியாவது அவரிடமிருந்து பணம் பெறுவார்கள். ஆகையால் அதுவும் தவறானதுதான். அவர் கொடுத்தால் அவருக்கும் பயனில்லை, இவர் வாங்கி கொண்டால் இவருக்கும் பயனில்லை என்பதுதான் கருத்து. 280வது பாடல் அழகான பாடல். ஈட்டலும் துன்பம் ஈட்டிய ஒன் பொருளை காத்தலும் ஆங்கே துன்பமாம். ஆங்கே கடும் துன்பம் காத்தல் குறைபடிதல் துன்பம் நெடில் துன்பம் துன்புக்கு
உரைபதி மற்றைப் பொருள். ஈட்டலும் துன்பம் ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடுந்துன்பம். காத்தல் குறைபடில் துன்பம் நெடில் துன்பம். துன்பக்கு உரைபதி மற்றைப் பொருள். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஈட்டலும் துன்பம். பொருளை ஈட்டுவது என்றால் நாம் நம்முடைய திறமையை கொண்டு ஒரு பணியையோ வேலையையோ செய்து அதனால் பொருள் ஈட்டுகிறோம். அப்படி பொருள் திரட்டுவதில் துன்பம். நாம் உடலை வருத்தியோ உள்ளத்தை வருத்தியோ மூளையை பயன்படுத்தியோ ஒரு வேலையை செய்து அதனால் நாம் பொருளை பெறுகிறோம். ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம். ஏனென்றால் பொருள் செல்வம் பணமாக நம்மிடம் வந்து சேர்ந்தால் அதற்கு அதை பாதுகாக்க வேண்டும். தற்காலத்தில் வங்கிகள் உதவுகின்றன. முற்காலத்தில் அப்படி அல்ல. எல்லாவற்றையுமே தன்னுடைய வீட்டிலே வைத்து காக்க வேண்டும். அப்பொழுதும் ஈட்டிய செல்வத்திற்கு அரசர் வரியாக அவர்களிடமிருந்து வசூலிப்பார்கள். அதுவும் உண்டு. அதிகம் ஈட்டினால் அதிக வரி போட்டு அவர்களிடமிருந்து அந்த பொருளை வரியாக வாங்கிக் கொள்வார்கள். ஈட்டிய பொருளை பாதுகாத்தலும் அவ்வாறே மிக்க துன்பமாகும். காத்தல் குறை பயன் துன்பம். அங்கனம் பாதுகாத்த முறையில் பொருள் தன் அளவில் குறைந்து போகுமானாலும் துன்பம். கெடின் துன்பம். இயற்கை நிகழ்ச்சிகளினால் முற்றும் அழிந்து போனுமானால் பின்னும் துன்பம். துன்பத்திற்கு உரைபதி பொருள். ஆதலால் பொருள் துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் தங்கும் இடம் என்கிறார் புலவர். துன்பங்களுக்கு உறைவிடமாய் உள்ள பொருளை பயன்படுத்தும் முறை அறிந்து வழங்குதலே அறிவுடைமை ஆகும். ஆகையால் தான் பெரும்பாலும் செல்வந்தர்கள் உயில் எழுதி வைத்து தான் எப்படி அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை செய்துவிடுகிறார்கள். பெரும்பாலும் சொத்துக்கள் இருக்கும் பொழுதே பிரித்தும் கொடுத்து விடுகிறார்கள். நாம் இருக்கும் காலத்திலேயே நம் மனமறிந்து உவகையுடன் ஈகையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த ஈகையினால் பலன் உண்டு. முறையறிந்து பயன்படுத்தினால் அப்பொழுது அகுதும் இன்பமும் அறமும் பயந்து தன்னை உடையானை விளக்கமுறச் செய்தலின் ஒன்பொருள் என்றார் புலவர். மற்ற இரண்டினுள் முன்னது வினை மாற்று பின்னது அசை. காத்தல் குறைபடின் என்னுமிடத்து காத்தலில் குறைபடின் என்றால் அதை பாதுகாக்க தவறிவிட்டால் என்று பொருள் கொள்ள வேண்டும். பிறருக்கு வழங்கி ஈதலும் பரிதலால் இத்துன்பங்கள் எல்லாம் தோன்றாது ஒழிந்து இன்பமும் உண்டாகுமாயின் அதுவன்றோ செயற்பாலது என்பது கருத்தாக கொள்ள வேண்டும். நன்றி.
மீண்டும் நாளை சந்திப்போம்.